என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். எது? அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. உங்களுக்கு எப்படிப்பட்ட மன நிறைவை அந்த படம் தந்தது? இன்னைக்கு வரைக்கும் சார், ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், போய் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வரமாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னால் வந்து சக்ஸஸோ இல்லையோ அதை வந்து என்னால் பெருசாக எடுத்துக்க முடியல. அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. கும்கி ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது சுற்றி மித்தவங்க எல்லாம் இருக்காங்களே, ஒர்க் பண்ணாங்கல்ல, அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் வர சந்தோஷம் எனக்கு. சரி, ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா, ஓகே, சந்தோஷம். இதுதான். ஏன்னா ரிலீஸ் ஆகி நான் படத்தை வந்து 10வது நாள் தான் போய் தியேட்டர்லேயே பார்த்தேன். ஏன்னா எனக்கு முதலே பார்த்துட்டேன். சரி, இவங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, போய் என்ஜாய் பண்ணிட்டோம். 3rd வீக்கெண்டில் சத்தியமில் போய் பார்க்குறேன். அப்போ ஹவுஸ்ஃபுல் ஷோ தான். அப்போவும் போகும்போது மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி எனக்கு இந்த ஒரு படத்தோட ரிசல்ட்டுங்கிறது வந்து எப்போவுமே நான் ஏதோ ஒரு விதத்தில் நியூட்ரலாகவே இருக்கிற மாதிரி எனக்கு அது எப்படி என்ஜாய் பண்ணுறது, இல்லை அதுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. ஆனால் ஏதாவது விழுந்தேன்னா அதை வந்து ஒரு 10 நாள் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி, இது எப்படி ஆச்சு, எதனால் தப்பாச்சு. இது வந்து நான் இண்டஸ்ட்ரியை பற்றி கற்றுக்கிற விஷயம்னு ஏற்றுப்பேன். அப்பா சொன்ன விஷயம் எப்போவுமே மைண்டில் ஓடும், நிறையா இருக்குடா அவனுக்கு கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு. ஒரு படத்தில் எதுவுமே கற்றுக்க முடியாது, பல படங்களில் கற்றுக்கிறது தான். ஒரு கஷ்டத்தால் கற்றுக்கிறது ஜாஸ்தி, அதுவும் உணர்ந்திருக்கேன். ஸோ அது ஏன்னு தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் என்னை இப்போ சொல்லிக்கிறேன், சரி ஏதாவது ஒன்று நல்லா நினச்சா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா உன்னால் என்ஜாய் பண்ணலாம், அட்லீஸ்ட் உன்னோட டீமோட இருந்தேன்னா அவங்களாம் சந்தோஷப்படுறது பார்த்து சந்தோஷப்படு அப்படிங்கிறது. ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து அப்பா தாத்தாவெல்லாம் பார்த்ததாலே என்ன அது புரியாத ஒரு புதிராக இருக்குது சார் எனக்கு. அம்மாவும் அப்பா என்ன சொன்னாங்க படத்தை பார்த்து? அப்பா சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாலாம் வந்து இந்த கடைசி பிட்லாம் ரொம்ப அழுகாச்சியா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப தேம்பி அழுதுகிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சாங்க. அப்பா வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டாங்க. இப்போ உட்காந்தேன், நல்லா இருக்குடா, இதுக்கு தான் நான் பிறந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே போதுமாக இருந்துச்சு. How was your co-star லட்சுமி மேனன்? வண்டர்ஃபுல் டேலண்ட் சார். எனக்கு என்ன நம்ப முடியாத விஷயம் என்னென்னா, அவங்க ஒன்லி 15-16 இருந்தாங்க அந்த டைமில். எல்லாரும் வந்து ஹீரோயின் டாலாக இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணதே சொல்லிட்டாலே சாங். அங்கே இந்த ஃபால்ஸ் கிட்ட போய் நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், கார்லேருந்து பாட்டு கேட்டுருக்கோம், சாஞ்சு நின்றுட்டுருக்கேன். சைடில் யாரும் வந்து நின்னாங்க, இப்படின்னு இருந்தாங்க, இவ்வளோ டாலாக இருக்காங்க, நம்மளோட டாலாக இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்து இப்படி பார்த்துட்ருக்கேன். பார்த்தா கல்லுமில்ல நீ கீழே இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து பயங்கர டேலண்ட், சரியான டேலண்ட்டு. பிரபுசரம் சார் சொல்லிட்டு போயிடுவார், அது கரெக்டாக அது அந்த ஐ திங்க் அந்த கதகளி, பரதநாட்டியம், ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ஃபேஸில் இம்மீடியட். நம்மளுக்கும் இந்த டைரெக்ஷன் யோசனையிலே பார்த்து பழக்கமா போயிட்டு நம்மளும் அங்கே நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இது கரெக்டாக வருதான்னு பார்த்துட்ருக்கோம். அதுலேருந்து வெளியில் வந்துட்டு இதை என்ஜாய் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்மளும் இதே இதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. பட் வண்டர்ஃபுல் கோஸ்டார். கும்கியும் சரி, புலிகுத்தி பாண்டியன் ஒரு படமும் சரி, உங்களுக்கு ஒரு லக்கி பேரண்ட்ஸ். எஸ் ஆமாம். வி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஈச் அதர். அவங்களோட மெச்சூரிட்டியும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும், இதில் வந்து ஒரு ஒய்ஃபாக நடிப்பாங்க. சச் அ பிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் சார். கும்கி படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் என்ன முடிவு எடுத்தீங்க? எனக்கு வந்து இந்த டைப் காஸ்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி சார். ஸோ எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, சரி நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், இப்போ
இப்போ இதே லுக்கில் இதே வில்லேஜ் அந்த மாதிரி ஏதாவது போயிட போகிறோமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் இமீடியட்டாக இவன் வேறு மாதிரி அரிமான் நம்பி சிகரத்துடன் மாற்றி விட்டேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் தான் வெள்ளக்காரத்துறைக்கு திரும்பி போனேன். ஏன்னா ஒரு எப்பவும் பார்க்குறது வந்து தாத்தா எவ்வளோ விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர்லாம் வச்சு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமாங்கிறது வந்து ஒரு ஸ்டைலாக இருந்தீங்கன்னா அதே ஸ்டைலில் நிறைய படங்கள் பண்ணோம். அது எனக்கு சினிமாவை எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அதை நம்ம மாற்றணும், நம்மளும் அதுக்குள்ளார போய் மாட்டிடக்கூடாதுங்கிறதுல மாற்றி பண்ணுங்கிறது தான். ஆனால் இப்போ மாற்றுறதுல என்ன பிரச்சனைனா ரிஸ்க்கு நம்ம மேலே இருக்குது. அது எந்த அளவுக்கு போய் சேருதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பெரும்பாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல படமாக கொடுக்கணும், இல்லாட்டி இப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இது மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஜானர் பண்ணணும். நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப யோசித்து ஆடியன்ஸ்னு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்குது சார். ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன முக்கியமாக கவனம் செலுத்துவீங்க? பட்டு புரிஞ்சு கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ நாள் ஒரு ஸ்கிரிப்ட் உள்ளார இருக்காங்கங்கிறது முக்கியம் சார். ஏன்னா நான் இப்போ வந்து இந்த ஒரு சீன் பிடிக்கலன்னா அதை பற்றி நான் பேசுவேன். சார் இந்த சீன் வேணால் எடுத்துடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீ எந்த அளவுக்கு அதை நம்புகிற அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கணும், ஒரு டைரக்டர் இருக்கணும், அதுக்குள்ளார கொஞ்சம் நாள் இருக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன் சார். நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஐ திங்க் நம்மளோட சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாகும்னு நான் நம்புகிறேன். அது ஒன்றில் தான் நம்ம லேக்கிங். ஸோ அது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு டீப்பாக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்காங்கிறது வந்து நீங்கள் ஹியரிங்லேயோ எடுத்து படிக்கிறதுலையோ தெரிஞ்சும் அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அது ஒரு போராட்டம். அது உங்களுக்கு தெரியும், அது வருஷமாக அதே தான் ஒரு போராட்டம். ஏன்னா அது ஒரு டைரக்டரும் ஒரு ஆக்டரும் மட்டும் இருக்கிறது இல்லை, பல பேர் உள்ளார வராங்க. அதெல்லாம் கரெக்டாக அமையணும். பல காரணங்களெல்லாம் அமையாமல் போகலாம். அது ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. பட் பெரும்பாலும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு டீமாகவே எல்லாருமே அதை நம்பி வரலாம். ஸோ அதை ரொம்ப நம்புகிறேன் ஒருத்தன் சார். நான் ஒரு படத்துடைய கதையை கேட்கும்போது இதில் நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இல்லைனாலும் நிச்சயமாக வெற்றி பெறும், அதனால் அதில் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்களா? இல்லை நம்ம கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைப்பீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது சார் அண்ட் செகண்ட் சொன்னதும் அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சார். கும்கியாட்டம் ஒரு கதையில் நான் ஹீரோ தான், பட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. ஒரு கதைன்னு வரப்போது ஒருத்தரை நம்பி போகுதுன்னா ஸ்டோரி லைன் போகலாம், ஆனால் பல விஷயங்களுக்கு அது ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஒரு கதைக்கு நிறைய விஷயங்கள் முக்கியம், ஹீரோ முக்கியம், ஆனால் அவனை சுற்றி இருக்கிற விஷயங்களும் முக்கியம். ஸோ அதை நம்புறது. அண்ட் ஒரு புஸ்தகமாகவும் எடுத்திங்கன்னா அப்படி தான் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, அதை எப்படி எழுதியிருக்காங்க, அதை எப்படி அமைக்கிறாங்க, அது எப்படி வந்து சேருது, கேரக்டர் ஆர்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஆக்ஷன் படம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டெம்போ எப்படி இருக்குது, அதோட ஹீரோ ஆர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதே ஒரு ரொம்ப லிட்ரல் ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் எஸ், ஹீரோவை நோக்கி தான் போதா கதை, ஹீரோவை ஒட்டி தான் போதா கதை, அது இருக்கணும். பட் அதே நேரத்தில் சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்கணும் கதை அம்சத்துக்கு. அது ஸோ அது ரெண்டுமே இருக்குது சார், கதைக்கு ஏற்ற மாதிரி தான் சார். உங்களுடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி படம், அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வெற்றிகளையே மட்டும் நீங்கள் சந்திக்கலை, சில தோல்வி படங்களே சந்திச்சிருக்கீங்க. அதான் சார் நான் சொன்ன மாதிரி நம்மளோட எஃபர்ட்டுக்கு ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமா, நம்மளோட எஃபர்ட் இருந்துச்சா, இது நம்மளால தான் ஆச்சா, இந்த நம்மளாலங்கிறது வந்து எனக்கு அது செல்ஃப் ஜாஸ்தி சார். என்னாலே வேறு எதாவது பெட்டராக பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா நான் வேறு யாருக்கிட்டேயோ ஏதோ ஒரு விஷயம் போய் கேட்கறதுக்கு முன்னாடி நான் 100 வாட்டி செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் பேசுவேன். ஸோ இப்போ நம்மளோட படம் சரியாக போகலன்னா அதை பற்றி நான் என்ன ஜாஸ்தி வருத்துப்பேன். அதுக்கப்புறம் இதில் எப்படி என்ன ஆச்சுங்கிறது வந்து டைரக்டர்கிட்ட பேசுகிறதோ ப்ரொடக்ஷனில் பேசுகிறதோ பண்ணுவேன். பட் பெரும்பாலும் அவங்கக்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வியை நானே கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா இந்த தப்பு திருப்பி நடக்கக்கூடாது, இந்த தப்பு எப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது. நம்மளை மீறி அது தப்பு நடக்கணும்னா அது நம்ம கையில் இல்லை. ஆனால் கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸில்
நம்புகிற ஒருத்தன் சார் நான். ஸோ அதனால் உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாது. கடவுளா? இல்லை கரெக்ட். பார்த்துக்கிறது மித்தெல்லாம் கடவுள்கிட்ட விட்டுரு அப்படிங்கிறது தான். கதை கேட்கும்போது ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியை விக்ரமால தீர்மானிக்க முடியுமா? ஆசைப்படுவேன் சார், அதுக்கு ஆசைப்படுவேன். அது எப்படின்னா லைக் வர கதை எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு ஓகே அது ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னா நிறைய கதைகள் இருக்குது சார். ஆனால் கடைசியில் வந்து எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் பிஸ்னஸ்ங்கிற இடத்துல தான் வந்து நிற்கிது எல்லா படமும். ஸோ அதனால் நிறையா கதைகள் சொல்லாமல் போகுது. அப்படி வந்த கதை தான் வந்து டானாக்காரன். ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட், ஆனால் ட்ரை சப்ஜெக்ட் சார் அது. அதனால் அது எடுக்கிறதுக்கே நிறைய யோசித்தாங்க. அவர் தமிழில் டானாக்காரன் டைரக்டர் நிறைய இடத்துல போயிருக்காரு. அவர் வந்து சொல்லும்போது அவரோட படத்துக்குள்ளார வந்து ஷூட்டிங் போதெல்லாம் அவர் சொன்ன கதைகள்லாம் 8 வருஷமாக அவர் இங்கேயும் அங்கேயும் போராடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த 8 வருஷம் எடுத்திருக்கு அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து சேர்றதுக்கு. அதுக்குள்ளார சினிமா மாறி இருக்கு சார். கரெக்ட். ஸோ அதனால் வந்து சினிமா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் எக்ஸ்ட்ராவாக எந்த நம்புகிறாங்க, லைக் மெஜாரிட்டி எது பிடிக்குதுன்னு பார்த்தா தான் அதையும் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா பிஸ்னஸ் அதை தான் சப்போர்ட் பண்ணுது. இல்லாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி படங்க, இது இந்த மாதிரி ஆடியன்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கம்மி பண்ணி விட்டுருவாங்க. பட் எடுக்கிறது நல்ல படமாக எடுக்கணும். அந்த அறிவு வந்து ஒரு 7வது அறிவோ 8வது அறிவோ நீங்கள் சொல்கிறது, அது ஆக்சுவலி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஃப்ளாப்பே இருக்காது, எல்லாமே ஹிட்டாக தான் ஆகும். ஆனால் இது அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல சார். ஸோ அதனால் எடுக்கிறது கரெக்டாக எடுத்து கொடுக்கணுமா, அந்த அந்த ஒரு டீம் கரெக்டாக சேருதா அப்படிங்கிறது தான் சார். அதுக்கு மேலே ஆசைப்பட முடியாது. உங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் சினிமாவை பற்றி பேசுவீங்களா? பேசவே மாட்டோம் சார். சினிமாவை பற்றி மட்டும் பேச மாட்டோம். இல்லையா? மற்ற எல்லா விஷயத்தை பற்றி பேசுவோம், சினிமாவை பற்றி ஜாஸ்தி பேசவே மாட்டோம். இந்த ஊரில் அது நடக்குது, அந்த ஊரில் நல்லா இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சாப்பாடு விஷயம் நிறைய பேசுவோம். பட் சினிமாவை பற்றி ஜாஸ்தி பேசவே மாட்டோம். எனக்கு அதனால தான் எனக்கு வளர்ந்தது எல்லாமே சினிமா பார்த்தா வளர்ந்துருக்கேன். ஆனால் வீட்டில் பேசும்போது ஏதோ ஒரு புது விஷயத்தை பற்றி பேசுவாங்க, சினிமாவை தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. நம்ம பற்றி சினிமா எனக்கும் இப்போ சினிமாவில் இருக்கிறதால வந்து உட்காந்தா சினிமாவை பற்றி பேசவே மாட்டேன். அது ஏன் தெரியல. ஐ திங்க் சரி அது நம்மளோட ஒர்க் ஏன் திரும்பி இங்கே எடுத்துகிட்டு வரணும். தெரியும், ஒரு காலைல ஷூட்டிங் போயிட்டு ஈவினிங் வந்தோன்னா எவ்வளோ சில நாள்லாம் ட்ரெயின் ஆயிரும். கரெக்ட் தான். அந்த ட்ரெயின் ஆகி அந்த ஒரு எனர்ஜி வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். வரும்போது அதை வந்து நியூட்ரலாக ஆக்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். நம்ம வந்து அந்த நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எதுவும் வாயை திறந்துடக்கூடாது, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கூட ஓவராக ஹைப்பாக கூட நார்மலாக பேசணும் தான் நினைப்பேன். ஸோ இங்கே வந்தால் ஒரு தனி என்ட்ரி ஆகட்டும், ஒரு லைஃப் தனி லைஃப், அது தனி லைஃப். பட் இது வரைக்கும் அது சினிமா பற்றி ஜாஸ்தி பேசவே மாட்டேன் சார். விக்ரம் பிரபுடைய வளர்ச்சியில் யாருக்கெல்லாம் முக்கியமான பங்கு? எல்லாருக்கும் இருக்குது சார். நிச்சயம் பிரபு சாலமன் சாருக்கு, அவங்க திருப்பதி பிரதர்ஸ், லிங்குசாமி சார், போஸ் சார், முதல் 2 படமும் அவங்களுக்கு தான் பண்ணேன். ஆமாம். வரிசையாக யாரெல்லாம் இதுக்குள்ளார வந்தாங்களோ, பட வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து தாத்தா சொல்லுவாங்க, நம்மளாம் தொழிலாளி, ப்ரொடியூசர் தான் நம்மளாம் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வராங்கல்ல, சரி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நம்பி வராங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து வந்தவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி சார். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோ பேட் எக்ஸ்பீரியன்ஸோ அதை நான் பார்க்கல. வந்தாங்க, ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புலியார் சொல்லி வச்சது பிரபு சாலமன் சார், திருப்பதி பிரதர்ஸ், போஸ் சார். அண்ட் இப்போது ஆஃப் லேட்டாக டானாக்காரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, புலிக்குத்தி பாண்டி, அது நம்ம சன்காக பண்ண அது எல்லாமே வந்து பயங்கரமான ரீச் சார். நான் ஹைதராபாத்லாம் போயிருந்தபோது புலிக்குத்தி பாண்டியை பற்றி வந்து பேசினாங்க. இப்போது ரீசெண்டாக வந்து லேடிஸ் இருக்கப்பட்டு படம் பண்ணதுக்கப்புறம் லேடிஸ் நிறைய பேர் ஹைதராபாத்தில் தெலுங்கு படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட் போனால் ஃபேமிலிஸாக வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ நம்ம பண்ணுற படமும் நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கள எந்த மாதிரி படம் பண்ணணும், அது ஸோ எல்லா மாதிரி படம் பண்ணுறதால எல்லா மாதிரி ஆடியன்ஸ்கிட்டையும் போய் சேர்றோம். அந்த தனிப்பட்ட முறையில் டானாக்காரனாக இருக்கட்டும், இருக்கப்பட்டராக இருக்கட்டும், அது 2மே சேம் ப்ரொடியூசர் SR பிரபு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அவருக்கும் ஒரு நல்ல பங்கு இருக்குது சார் இதில். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை அவர் சப்போர்ட் பண்ணி வராரு, நம்மளும் அதை எடுத்துகிட்டு போய் அது ஒரு லைஃப் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது கரெக்டாக போய் சேருது. அண்ட் தமிழரசனாக இருக்கட்டும், இல்லை யுவராஜ் தயாளன், இருக்கப்பட்ட டைரக்டர், அவங்கெல்லாம் நம்மளை பிடிச்சி
இந்த மாதிரி ஒரு கேரக்டராக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு நிச்சயம் அந்த டிரெக்டர்ஸ்க்கு நன்றி சார். ஏன்னா டானகரன் அறிவுங்கிற கேரக்டர் அவனோட ஜேர்னியே வந்து இவரோட லைஃப் ஸ்டோரி ஆட்டம் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கறது. அந்த படம் பண்ணதால் இருக்கப்பட்டிருக்கு ரொம்ப யோசிச்சாங்க ப்ரொடக்ஷன்லேருந்து. ஏன்னா நான் ஆக்ஷன் படம் தான் நிறையா பண்ணுவேன், இல்லை அந்த ஒரு மாதிரி சீரியஸ் படம் தான் பண்ணுவேன்னு ரொம்ப பயந்தாங்க. ஸோ யுவராஜ் தான் வந்து இல்லை எனக்கு விக்ரம் பிரபு தான் வேணும், நீங்கள் என்ன கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி 1 மாதம் வெயிட் பண்ணி வந்தார். எனக்கு கேட்ட உடனே இதெல்லாம் பண்ணி ஆகணுங்க, இது வந்து சொசைட்டிக்கு போய் சேர வேண்டிய படம், இது வந்து நான் நிச்சயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். ஸோ அவர் அந்த மனோங்கிற கேரக்டரை என்னை நம்பி வந்திருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பொன்னியின் செல்வன் சார், ஏன்னா துப்பாக்கி மலைன்னு ஒரு படம் பண்ணேன். மணி சாரோட அசிஸ்டன்ட் நம்ம செல்வராஜ் சார் பையன் தினேஷ் செல்வராஜ். ஸோ அவர் எழுதின கதை. அதில் வந்து மச் ஏஜ் ஜாஸ்தி. நான் நடிச்சதுலேருந்து 9 to 10 years ஓல்டர் இந்த கேரக்டர். ஒயிட் ஹேர்லாம் வச்சு எனக்கு அப்பா தான் இன்ஸ்பிரேஷன் திருப்பியும் அதுக்கு. அப்பாவே அந்த டைமில் நினைச்சு நம்ம இன்னும் முடியலாம் ஒயிட் ஹேர்லாம் வச்சுட்டு வந்தாங்க, இதில் என்ன பண்ணுறது, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் அதை. அண்ட் அந்த கேரக்டரும் பயங்கரமாக போய் ரீச் ஆச்சு சார். இப்போ அது அந்த ரேப் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு படம், சொல்ல வேண்டிய விஷயத்த நிறைய சொன்னிச்சு. அந்த கேரக்டர் வந்து நீங்கள் அவனே வந்து ஒரு ராமேஸ்வரத்துலலாம் போய் நடக்கும். ஸோ அவனை ஜட்ஜ் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர், அது வந்து நல்லது பண்ணுறான் கெட்டது பண்ணுறான் கேரக்டரை பார்த்து தான் மணி சார் வந்து எனக்கு பார்த்திபன் பல்லவன் கொடுத்தாரு. ஸோ ஏன்னா பார்த்திபன் பல்லவன் அவன் வந்து அவனை சுற்றி நடக்கிற சதியால் அவன் கரெக்டான விஷயம் பண்ணுறானா தப்பான விஷயம் பண்ணுறானாங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் பண்ணுறதால அதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதால தான் என்னோட ஜேர்னியே போயிட்டுருக்கு. நான் பெரும்பாலும் போய் ரொம்ப ரீச் பண்ணி எனக்கு இந்த படம் பண்ணுங்க, இல்லை இந்த ப்ரொடியூசரை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் போனதில்லை. ஏன்னா அவங்களுக்காக பிடிச்சிச்சின்னா நம்மளும் 100% கொடுக்க போகிறோம், அப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது தான் நான் ரொம்ப அந்த மாதிரி இன்க்ளைன் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணணுன்னு நினச்சி வர்றாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்படி தான் எனக்கு இன்றைக்கி லவ் மேரேஜும் அமைஞ்சிச்சு. லவ் மேரேஜ் படம் அண்ட் இது இப்போ தெலுங்கு படம் காட்டின்னு படம். அவர் கிறிஷும் அங்கேருந்து வந்தார், ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து என்கிட்ட உட்காந்தாரு. கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் சார் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்தீங்க, அங்கே ஆர்டிஸ்ட் இல்லை, ஏன் என்கிட்ட வந்தீங்க, ஏன்னா நீங்கள் அது சொல்கிற வரைக்கும் நான் கதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னார், உங்களுக்கு நான் ஃபேனுங்க, உங்களோட படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சொன்னேன் சரி ஓகே சார், ரொம்ப ரொம்ப அவர் பெரிய டைரக்டர். ஸோ அதனால் அவர் சொன்ன உடனே சார் தேங்க்யூ சார் சொன்னதுக்கு. அண்ட் அவர் சீனாக சொல்கிறார் நான் எந்த படத்தில் எது செஞ்சேன் அப்படின்னு. ஸோ அதை ரசித்து தான் வந்திருக்காரு. ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் போய் சேருது கரெக்டாக. அந்த விதத்தில் தான் அந்த காட்டிங்கிற படமும் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு சில படங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக திரையில் இருக்கும். அது மாதிரி உங்களை வியப்பில் ஆழ்த்திய படங்கள் எது? அரிமா நம்பின்னு ஒரு படம் சார். அரிமா நம்பியில் 15வது நிமிஷத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிற கேரக்டர் ஓடிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு பர்சனலாக எந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆக்ஷன் தான் சார் பெரும்பாலும் பிடிக்கும். டெடிகேட் பண்ணுறதே ஆக்ஷன் சார் தாத்தாக்கு தான். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 2 வாட்டி நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு போனோம். அப்போ காலையில் தாத்தா நடப்பாங்க, நடக்கும்போது எங்கள் ரூமை தாண்டி தான் நடப்பாங்க. மணிரத்னத்தோட நீங்கள் பணியாற்றிய படங்களில் முக்கியமான படம் வானம் கொண்டது. அதில் சார் அவர் வந்து ஃபுல் ரைட்டிங் சார். அவர் எனக்கு இன்னும் ஜாஸ்தி பொன்னியின் செல்வனில் ரவியும் கார்த்தினும் 2 பேரும் இருந்தாங்க. கார்த்தினா ஓகே இஸ் ஒர்க் வித் மணி சார் அசிஸ்டன்ட். ஸோ அவர் ஒரு ஜாலியாக இருந்தார். ரவி வந்து இப்படியே மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.